வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து கொள்ளுக்காய் செடி. கொள்ளுக்காய் செடி வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். எங்கள் வீட்டாண்ட நிறைய இருக்குன்னு இதாக இருக்குது பாருங்கள் எங்கள் வீடு. இந்த கேட்டுக்கு பக்கத்தில் அந்த தென்னை மரம் தான் எங்கள் வீடு. இந்த இருக்குது பாருங்கள் அந்த மூளை. இது வந்து கொள்ளுக்காய் செடி. இது எதுக்குன்னா இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய இதாக இருக்குது பாருங்கள் இடம். அது தண்ணி கம்பெனி அந்த பக்கம் நிலம் இருக்குது. இது வந்து இது வந்து கொள்ளுக்காய் செடி. இந்த மே மாதம் எடுக்கிறேன் நான். இப்போது இது பாருங்க, மே மாதம் நல்லா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிச்சு. இப்போது 4ஆம் தேதி. இது வந்து இப்போது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது. இது காய் வச்சது. இது காய் வச்சது. இது இருக்கு பாருங்க காய். இந்த காயை கட் பண்ணுறேன் நான். இந்த செடியை கட் பண்ணுறேன் நான். எதுக்குன்னா நம்ம தொட்டியில் செடி வச்சுருப்போம். அதுக்கு சத்து இல்லைன்னா இது எப்படி பச்சின்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம செடியும் பச்சின்னு ஆகணுன்னா இந்த மாதிரி பசுந்தாள் உரம் நாங்கள் நிலம் வச்சுருந்தப்போ இதெல்லாம் வந்து முளைக்கும். நாங்கள் இதெல்லாம் வந்து பக்கத்தில் நிலத்துல இருந்தாலும் அதை நாங்கள் அருவா போட்டு அறுத்துட்டு வந்து நாங்கள் எங்கள் நிலத்துல போட்டு ஏறு ஓட்டி நெல் பயிர் வச்சுருக்கோம். நிறைய நம்ம எங்கள் நிலத்தை சுற்றி நிறைய மரம், நொணா மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி செடிங்கள்லாம் எதெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கோ அதெல்லாம் அருவாளில் அறுத்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து இந்த எப்படி பச்சைன்னு இருக்கு பாருங்கள். இதை அறுத்துட்டேன் கொஞ்சம். இதை அறுத்து இந்த ஒரு சின்ன செடிலாம் முளைச்சிருக்கு. இந்த விதை விழுந்து இந்த முளைச்சிருக்கு பாருங்கள். இது பெரிய செடி. இது நல்லா வேர் வந்து நல்லா பெருசாகி இந்த பாருங்க 2 அடிக்கு வளருது. இந்த விதை இங்கே விழுந்து இது முளைச்சிருக்கு. இப்போ இதை இந்த வேரோட 2 செடி பிடுங்கிட்டேன். இப்போ இதையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிக்கு போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் இடம்தான் இது. இந்த செவுத்துலேருந்து இந்த செவுத்து வரைக்கும் 10 அடி இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம். அந்த இடத்துல காலி இடத்துல நான் கொரோனா டைமில் இந்த தண்ணி கம்பெனி இருக்குது பக்கத்தில். அந்த வேஸ்ட்டு ஓட்டெல்லாம் வாங்கி கேனுங்களை பெயிண்ட் அடித்து நான் வந்து அடியில் 4 ஓட்டை போட்டு அதில் தேங்காய் நார் ஒரு வானல் வாங்கி 4 கேனுக்கு எருவு எடுத்துகிட்டு வந்து பொறுக்கின்னு வந்து ஊற வச்சு அதில் கலந்து இதில் 60 தொட்டி இருக்குது. இதுக்கு போட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காயெலாம் அப்போது வந்து வாங்க முடியல. அதனால் கொரோனா டைமில் இதை போட்டு நட்டு நான் வந்து வளர்த்து அந்த வெண்டைக்காயெலாம் பறித்தேன், கத்திரிக்காயெலாம் பறித்தேன். அதுக்கப்புறம் இப்போது 4 வருஷம் 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து காய்ங்க சத்து குறைஞ்சிடுச்சு. அதனால் இப்போ மூலிகை செடி வச்சு தேங்காய் எண்ணெய் காய்ச்சி
விற்பனைக்காக நிறைய எண்ணெய் காய்ச்சி விற்பனைக்காக கொடுக்கலாம் சொல்லிட்டு இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு செடியோட என்ன பலன் சொல்லிட்டு இதை வந்து தேடி யூடியூப்பில் தான் நானும் தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் தெரியும். நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். குப்பைமேனின்றது கொள்ளுக்காய் செடின்றதெல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும், குப்பையில் தான் இருக்கும், நம்ம வீட்டு குப்பையில். ஆனால் அதோட பலன் என்னன்னு தெரியாது. இப்போ தான் அதோட பலன்லாம் யூடியூப்பில் டாக்டருங்கெல்லாம் சொல்கிறத, சித்தா டாக்டருங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு இப்போ நான் வந்து அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து கீரை வகைங்கள்லாம் தெரியும், நிறைய மூலிகை தெரியும், பேர் தெரியும், நிறைய தெரியாமல் இருந்துச்சு. தெரியாத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது 70 வகை மூலிகையை பற்றி பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை விட அதிகமாகவும் பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். 70 வகை மூலிகையோட பலனையும் இப்போ தெரிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அதிகமாக நான் கற்றுக்குவேனே தவிர கம்மியாக மாட்டேன். இப்போது இந்த கொள்ளுக்காய் செடியை ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இந்த தொட்டியில் நான் வச்சுருக்க தொட்டிங்களில் இந்த இருக்குது பாருங்கள், இந்த தழையை இந்த தழையை இப்படி பிச்சு இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இது சின்ன தொட்டி. இதுக்கு நான் வந்து சின்னதாக 1/2 லிட்டர் கேன் வச்சுருக்கேன். இப்படி இதில் போட்டுட்டா இது மக்கி இதோட சாறு வந்து இந்த செடிக்கு வந்துடும். இது அவுரி, இது அந்த கொள்ளுக்காய் செடி தான். இது நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேருந்து இந்த பாருங்க, இதிலிருந்து காஞ்சி போன இந்த மாதிரி விதையை கொண்டாந்து இப்படி வச்சேன், அது பொழைச்சிக்கிச்சு. அது மாதிரி இப்போது 2 செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த நட்டு வைக்கிறேன் பாருங்கள். அதை மூணு செடி கூட இருக்குது. இது 1 2 3. ஒரு விதையில் எத்தனை இருக்கோ அத்தனை முளைச்சிருக்கு. இப்போ இதையும் இதில் இப்போ நட்டு வைக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு செம்மண் பிடிச்சி வச்சுட்டா அது சூப்பராக இருக்கும். செம்மண் வச்சுருக்கேன் பாருங்கள், ஊற வச்சு எப்போதுமே இதில் வச்சுருப்பேன் நான். இதில் கொஞ்சோண்டு அடி வேறு காயாமல் இருக்கிறதுக்காக சின்ன செடி, அதனால் கொஞ்சமாக வைக்கிறேன். இப்போ இப்படி பிடிச்சி இதில் நம்ம தொட்டிக்குள்ளே இப்படி வச்சிட்டா கண்டிப்பாக இது வந்து பொழைச்சிக்கும். இது இருக்குது பாருங்கள், இது கொள்ளுக்காய் செடி, இது அவுரி செடி. இதை ரெண்டுமே ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன். எதுக்குன்னா, இந்த தழை எதுக்குன்னா, இப்போ பறிச்சிட்டு வந்திருக்கிறது இந்த மாதிரி பிச்சு இந்த செடியோட அடியிலையும் கொஞ்சோண்டு அடி உரமாக இப்படி கொடுத்துட்டா இந்த செடிக்கு சத்து. இந்த 1 லிட்டர் கேன் எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் எல்லாத்துலேயுமே போடுறதுக்காக தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த செடியோட தழையை பிச்சு போட்டுருணும். அதே மாதிரி நம்ம கத்தி இருந்தால் இதை துண்டு துண்டாக சின்ன சின்னதாக வெட்டி அதையும் நம்ம வந்து தொட்டிக்கு அடியில் போட்டுடலாம். கம்போஸ்டில் போட்டு இதையும் வந்து செடிக்கு உரமாக்கிடலாம். இந்த செடிங்கெல்லாம் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம், இப்போது மூலிகை செடியை
எடுத்துட்டு வந்து நான் வந்து நட்டு வச்சு இப்போ வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். யாராவது இந்த செடி வேணும்னா சொல்லுங்கள். இந்த விதை செடி நான் வந்து உங்களுக்கு பார்சலில் போட்டு விட்றேன். ஒரு செடி 30 ரூபா தான். விதையும் இலவசம். விதையும் செடியும் நான் வந்து உங்களுக்கு 30 ரூபாய்க்கு தரேன். பார்சலுக்கு வந்து 60 ரூபா ஆகுது குரியர் பார்சலுக்கு. அதை வந்து நீங்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் செடிங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 தழையை பிச்சு அடியில் நம்ம வந்து வேருக்கு அடியில் போட்டால் இந்த செடி வந்து செழிப்பாக வரும். நம்ம தொட்டியில் வச்சுருக்க செடியை இதுதான் நான் இப்போ கண்டுபிடிச்சி நிலத்துக்கே அவ்வளோ போட்டிருக்கோன்னா நம்ம தொட்டிக்கு போடக்கூடாதா அப்படி சொல்லிட்டு இப்போ போட்டிருக்கேன். இதை வந்து நான் ஏன் வளர்க்குறேன்னா, இந்த கொள்ளுக்காய் செடியை, இந்த பச்சுன்னு இருக்கிற செடியை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் மூலிகை எண்ணெய் காய்ச்சறதுக்காக இதுலேருந்து 2 தழை போட்டு எத்தனை தழை வகைங்க வந்து பச்சு பச்சுன்னு இருக்கோ நம்ம தலைக்கு உடம்புக்கு விஷத்தன்மையை கொடுக்கலையோ, கசப்பு தன்மையை கொடுத்தா கூட பரவாயில்ல, இனிப்பு தன்மையை கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து அதை நான் வந்து இப்போ மூலிகையில் யூடியூப்பை மட்டும் நம்மளை பார்த்துட்டு அதை நான் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் போட்டிருக்கேன். ஆனால் விஷத்தன்மையானதை போடக்கூடாது மூலிகை எண்ணெயிலன்னு சொல்லிட்டு தேடி ஒன்றையும் கண்டுபிடிச்சி போட்டு 70 வகை மூலிகையும் 5 வகை கீரையும் கடைசரக்கு மீதியும் போட்டு 107 வகை காய்ச்சி இப்போ விற்பனைக்கு 2 லிட்டரு 3 லிட்டரு விற்றுட்டேன். அதையே தழையை போட்டு எண்ணெய் வடையாகவும் தட்டி ரொம்ப சின்ன இறங்கி வந்து 10 ரூபாய்க்கு ஒரு வடை 10 ரூபாய்க்கு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் வந்து 100 வடை போட்டு விற்றுட்டேன். விற்றுக்கினே இருக்கிறேன். இப்போது 3 மாதமாக தான் ஆகுது இதை விற்பனைக்கு நான் ஆரம்பித்து. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் வந்து விதையாகவும் செடியாகவும் மூலிகை எண்ணெயாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னன்னா, இந்த 70 வகை மூலிகையும் நிறைய இதில் மூலிகை தழை மட்டும் இல்லை, நொச்சி தழை, துளசி தழை, 4 வகை 5 வகை துளசிங்க, கற்பூரவள்ளி, நொச்சி தழை இதெல்லாம் போட்டதுனால எனக்கு தொண்டையில் மூக்கில் ஃபுல்லாக சதை வளர்ந்துருந்துச்சி. அது வந்து நீர்க்கட்டின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கரையாமல் இருந்துச்சு. இப்போ 3 மாதத்துக்குள்ளே நிறைய கரைஞ்சி இரும்பல், தும்பல், சளி, ஜுரம், தலைவலி, ஒத்த தலைவலி இது எல்லாமே சரியாயிடுச்சு. குறையுது. இல்லை இப்போது இரும்பல் சுத்தமாக இல்லை. வறட்டு இரும்பல் மாதிரி ரூம்லேயே உட்காந்துருந்தாக்கா எங்கள் பசங்க படிக்குதுங்க. ரூம்லேயே உட்காந்து இந்த பசங்க வறட்டு இரும்பல் மாதிரி இரும்புச்சிங்க. அது இல்லை. இப்போ வந்து தலைவலி கிடையாது. எனக்கு தொண்டை மூக்கில் இருக்கிற சதெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் இதெல்லாம் வந்து எடுத்து பயன்படுத்துங்க. அப்படி உங்களுக்கு பயன்படுத்த தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செடியாகவும் தரேன், எண்ணெயாகவும் தரேன், தழையாகவும் தரேன், விதையாகவும் தரேன். எண்ணெய் வாங்கினா செடி விதை இலவசம். செடி வாங்கினா உங்களுக்கு விதை இலவசம். என்கிட்ட இருக்கிற மற்ற செடியில் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக தான் கொடுப்பேன். எல்லா செடியும் இப்போது 70 வகை செடியில் இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று பற்றியும் தனித்தனியாக போட ஆரம்பிச்சிருக்கேன். இதோட பலனை நீங்கள் வந்து இதை வாங்கி பயன்படுத்திக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன வேணுமோ என்னோடய வீடியோவில் நீங்கள் இந்த கார்டனில் இருக்கிறது, கார்டன் இல்லாததும் நான் வந்து எங்கள் பக்கத்தில் ஏரி இருக்குது, என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கேட்குற மூலிகை கிடைச்சா நான் தருவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.